ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த மே மாதம் முதல் நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய தேசத்திலே தொழிலாளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை காக்கும்படி, தொழிலாளர்களுடைய நலனை காக்கும்படி வருடத்தில் ஒரு நாளை தீர்மானித்து அந்த நாட்களிலே தொழிலாளர்களுக்கு விடுமுறையை கொடுத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை பாதுகாக்க இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேசத்தில் உள்ள எல்லா தொழிலாளர்களையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் மே மாதம் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நம்மை மட்டும் காப்பாற்றி இந்த மே மாதம் கொண்டு வந்திருக்கிறார். நம்மை காப்பாற்றினது கர்த்தர் தான், நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தது கர்த்தர் தான். புலம்பல் 3:22 சொல்லுகிற வண்ணமாக நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் நம்மை கிருபையை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். தொழிற்சங்கங்கள் தொழிலாளிகளை காப்பாற்றும்படி இன்றைய நாளை அவர்கள் தொழிலாளர் தினமாக வைத்து தொழிலாளர் நலனை காப்பாற்றுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ரட்சித்த, சிருஷ்டித்த, அழைத்த கர்த்தர் நம்மை காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ சிறு பிள்ளை என்று பயப்படாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. 7வது வசனத்தில் சொல்லி அதன் பிறகு 8வது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை காக்கும்படி தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருப்பது எதற்காக? உன்னை காப்பாற்றுவதற்காக. உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் உன்னை கூடவே இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91 சங்கீதத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? 12வது வசனத்திலே, உன் பாதம் 11-12வது வசனத்திலே, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக, எவ்வளோ நேசமாக, எவ்வளவாய் நம்ம இது அக்கறையாக இருக்கிற கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு நமக்காக தேவ தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். என் பிள்ளைகள், என் ஊழியக்காரன், என் மகள், என் மகன், நான் நேசிக்கிறவர்கள், அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும். அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். என் பிள்ளைகள் போகிற பாதைகளிலே நீ அவர்களை கரங்களில் ஏந்திக்கொள். ஆகவேதான் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்கள் பயணத்தை, உங்கள் பிரயாணத்தை, உங்கள் வழியை, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போங்க. கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு முறை ஒரு இரவு வேளையிலே நாங்கள் தீவுகளில் பயணம் செய்து
ஊழியம் செய்து அங்கிருந்து வருவதற்கு தாமதம் ஏற்பட்டபடியினாலே நாங்கள் படகு சவாரியை மிஸ் பண்ண வேண்டியதாக ஆகிவிட்டது. இரவு நேரம், வருவதற்கு வழி இல்லை. ஒரு காட்டு வழியாக சுற்றி வர வேண்டும் என்றால் பல மணி நேரம் ஆகும். அந்த வழியாய் வருவது அவ்வளோ பாதுகாப்பற்றதாக இருந்தது. அப்பொழுது நான் என் மனைவிடத்தில் ஃபோன் பண்ணி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயோ, அந்த வழியில் எப்படி போவீர்கள், மிகவும் ஆபத்தான பாதையாச்சு. அப்பொழுது நான் சொன்னேன், நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு 3 ஊழியக்காரர்களாக நாங்கள் வருகிறோம். எங்களை அழைத்து கொண்டு போவதற்கு 3 கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறார்கள். இவ்வளவு பேர் நாங்கள் வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடாமல் இருப்பாரா? போங்கள், என் ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் அல்லவா என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களை பாதுகாப்பாய் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். நம்மை காப்பாற்றுகிறவர் வேறு யாரும் இல்லை, கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும் பொழுது பார்வோன் ராஜா அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? யூதர்கள் இஸ்ரவேலுக்கு பிறகு குழந்தைகளை யாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளை எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் கொன்று போட்டு விடுங்கள் என்று சொல்லி மருத்துவர்களுக்கு கட்டளை கொண்டிருந்தான். ஆனாலும் கர்த்தர் வேதம் சொல்வது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். பாருங்கள், ஆண்டவர் அவர்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கர்த்தர் இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள். அதிலே காப்பாற்றப்பட்டவன் தான் அருமையான மோசே. கர்த்தர் மோசையை காப்பாற்ற எப்படி திட்டம் அவர்கள் கொன்று போட வேண்டும் என்று ராஜாவினுடைய கட்டளை கொன்று போட வேண்டும் என்று இருந்தாலும் ராஜாவினுடைய கட்டளை காப்பாற்ற வேண்டும் என்பது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் கட்டளை போட்டாலும் யார் உத்தரவு சொன்னாலும் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜா கட்டளை போட்டான், இந்த சிலையை வணங்காதவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட வேண்டும் என்று. எரிகிற அக்கினி சூளை அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த பொழுது அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில போடப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் போடப்பட்டவர்கள் கூட மரித்து விட்டார்கள். போட்டவர்களுடைய நடுவிலே ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அவர் அவர்களை காப்பாற்றினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அந்த தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக இந்த மாதம் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். பல நேரங்களில் ஐயோ, வியாதியிலே டாக்டர்கள் காப்பாற்றுவார்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் மருத்துவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் ஒருவேளை காப்பாற்றாமல் போனாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அன்னைக்கு சொல்லுவார்கள், மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க பாஸ்டர், மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தோம், கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா, அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் அவரை விலைக்கு பாதுகாப்பார். இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் காக்காமல் இருப்பாரா? இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்யாமல் இருப்பாரா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் வரை நடத்தி வந்த பாதுகாத்து வந்த கர்த்தர் இனி வரப்போகிற காலங்களையும் பாதுகாப்பாமல் இருப்பாரா? இந்த மாதம் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். உன் பக்கத்தில் 1000 பேர் வரட்டும், உன் வலது புறத்தில் 10000 பேர் வரட்டும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது.
கர்த்தர் உன்னோடு கொடுக்கிறார். சுற்றி இருக்கிற மக்களை கொண்டு நீ பயப்பட, என்னை யார் காப்பாற்றுவாங்க எனக்கு தெரியல, எனக்கு யாரும் இல்லை. உன்னுடைய சூழல் கர்த்தருக்கு தெரியும் மகனே, உன்னுடைய சூழல் கர்த்தருக்கு தெரியும் மகளே. நீ கவலைப்படாதே, கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொள், கர்த்தருடைய கரத்தை பற்றிக்கொள். உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். சத்துருடைய எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாற்றும்படி அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த மே மாதம் எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களும் விலைக்கு காப்பாற்றும். சங்கீதம் 121 சங்கீதம் விதமாக சொல்கிறது அல்லவா? அவர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலைக்கு காப்பார். அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். இன்னைக்கு அநேகர் நம்முடைய சரீரங்களை காப்பாற்றலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுகிறவன் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஒருவேளை இந்த வெயில் பயங்கரமான சூழல், இந்த மே மாதம் வானிலை எச்சரிக்கையெல்லாம் அறிக்கையெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும், வெளியிலே போக வேண்டாம் என்றெல்லாம் எச்சரிப்புகள் கொடுக்கிறார்கள். நல்லது, நாமும் அவைகளை கை கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வெயில் காலங்களிலே. ஆனாலும் வேதம் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவிதமான தீங்குகளை பிசாசானவர் நமக்கு விரோதமாக அனுப்பினாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நம்மை காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் என்னை இந்த மாதம் காப்பாற்றுவார், இந்த மாதம் மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுவார் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். யோசுவா சொல்லுகிறார் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன் என்றால் கேளுங்கள். நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, தாவீதை குறித்து 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் விதமாக சொல்கிறது. கடைசி பகுதியிலே, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். உலகமாக இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. குறைவான நேரமாக இருக்கிறபடினாலே நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த மாதம் முழுவதும் காப்பாற்றுவார். கர்த்தர், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துவாராக. God bless you. Praise the Lord. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.